இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய காரில் போய் ஏறி உரசிட்டு உட்காந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப அவமானமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நிறைய கசப்பான அனுபவங்கள் நடந்ததுனால தான் அவர் யாரையுமே சந்திக்காமல் படம் நடிச்சு முடிச்சோன்னா நான் போயிடுறேன், படத்தை ரசிங்க கொண்டாட, நல்லா இருந்தால் வெற்றி படம் பார்க்குங்க. அதனால எதுவுமே வராமல் இருந்தார். கலைத்துறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அனுபவம் தான் படத்து ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்னு போனது அவர். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கார் ரேஸ் விஷயங்களில் நமது அஜித்குமார் அவர்கள் ஃபேன்ஸ்கிட்ட டக்குன்னு கோவப்பட்டார். இது வந்து சினிமா தேட்டர் இல்லை, கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இருங்க, கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னார். என்னதான் சார் இங்கே நடந்துச்சு? நீங்கள் கோவப்படாமல் எப்படிங்க இருக்கிறது? அஜித்துடைய இமேஜே காலி பண்ணிட்டாங்க. அஜித் கட்டி காத்த அந்த பெருமை அந்த கார் ரேஸில் வந்து தன்னுடைய உயிரையும் பணையும் வச்சு கேமில் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருந்தவர். 3 முறை விருதுகள் வந்தார். நம்மளுடைய பெருமையை வந்து ரசிகர்கள் காப்பாற்றணும். அங்கே போய் வெளிநாட்டில் போய் அஜித் ரசிகர் தானா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இப்போ. ஏன்னா அவருடைய ரசிகர்கள் அஜித் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஸோ இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய காரில் போய் ஏறி உரசிட்டு உட்காந்துட்டு பார்க்கும்போது அந்த காருடைய ரேட் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு? பட் இப்படி செய்யலாம் முதல்ல ஃபேன்ஸு. அவருடைய கோபம் நியாயமானது. அவர் கையெடுத்து கும்பிட்றாருங்க. வாக் பண்ணி வரும்போது அவரால் தாங்கவே முடியல இந்த நிகழ்ச்சியை. தன்னுடைய ரசிகர்கள் இதை பண்ணாங்களா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை, யாருன்னு பாருங்கன்ட்டு வேற சொல்லி வச்சுருக்காரு. இப்போ கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப அவமானமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தியேட்டர் இல்லைங்க, சினிமா தியேட்டரில் நீங்கள் படம் பார்த்து விசில் அடித்து கலாட்டா பண்ணுறதுக்கு இந்த இடம் தியேட்டர் இல்லை. இது வந்து இன்டர்நேஷ்னல் கேமில் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்துருக்கிறது. எவ்வளோ பிளேயர்ஸ் அங்கே இருக்காங்க, அவர்கள் மத்தியில் எல்லாம் குவைட்டாக இருக்காங்க. அஜித் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு வந்த அந்த குரூப் மட்டும் அட்டகாச ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? அது அவருக்கு மட்டும் தலை குனிவு இல்லை, அஜித் தலை குனிஞ்சார். நான் அது வரைக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்ததில்லை. அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து ரொம்ப குனிஞ்சு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவருடைய சார்பாக அங்கே என்ன நடந்து நிகழ்ச்சி வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. அஜித் ரொம்ப வேதனைப்பட்டார். அதுக்கு பிறகு சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்து நல்லா இருந்திருக்காருங்க. சண்டே நடந்த நிகழ்ச்சி இது. அப்போது அஜித் இவரெல்லாம் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. யார் அது, என்ன காரணம்? நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து அஜித்தை பார்த்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லி எடுக்க முடியாமல் போயிருக்காங்க. இதுக்கு முன்பாக நின்று 500 பேருக்கு மேலே ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காரு. வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஒரு குழந்தைகிட்டெல்லாம் ஹம்பிளாக கீழே முட்டி போட்டு உட்காந்து குழந்தை தட்டி யாராவது வீடியோ எடுத்திருக்காரு. இவ்வளோ விஷயங்கள். இந்த ரசிகர்கள் கூட மிக வருத்தப்பட்டாராம். அவங்களோட நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடியலையே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. அதே ரசிகர் அடுத்த முறை வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது அவருடைய கடந்து வந்த பாதையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காருங்க. கார் ரேஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. படத்தில் சம்பாதிக்கிற கோடிகளுக்கு பூரா கார் ரேஸ்லாம் அள்ளி அரைச்சிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. கார் ரேஸ் வந்து ஒருத்தர் வாழ்க்கையை லட்சியமாக பார்க்குறாரு. எத்தனை தடவை கார் குட்டிக்கு நடிச்சது, கரணத்தப்பினால் மரணம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் அஜித். எந்த நடிகராவது ஃபிலிம் டெஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு சேஸ் கார் ரேஸில் இருந்திருக்காங்களா, பைக் ரேஸில் இருந்திருக்காங்களா? அஜித் மட்டுமே தான் இருந்திருக்காரு. தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ உலகம் பூரா இந்த கார் டைவர்ட் பண்ணி வரும் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்துட்டு மிரண்டு போய், அஜித் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க, உயிரை பணைய வச்சு இது பண்ணணும் மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் என்னை வந்து அவருடைய வேண்டுதல் என்னை பழிக்க வச்சுருக்கு. ஸோ அப்புறம் நம்ம ரஜினி சார் சொன்னது வந்து மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அஜித் சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குங்க. சினிமாவில் அஜித் ரசிகர்கள் அஜித் மட்டுமே வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறதுனால தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு. அவரோட பேஷன் இந்த கார் ரேஸ் அப்படிங்கிற பொழுது இங்கே என்னை மதிச்சு வர்ற ரசிகர்களை நான் திரும்ப மதிக்கணுங்கிறது தான் அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்தையும் பேசுகிற போது இந்த மாதிரியான சம்பவங்கள் அஜித் ரசிகர்கள்ட்டேருந்து இன்னும் அவரை விலக்கி வைக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிறார். அப்படிதான் அமைச்சிருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏற்கனவே நிறைய கசப்பான அனுபவங்கள் நடந்ததுனால தான் அவர் யாரையுமே சந்திக்காமல் படம் நடிச்சு முடிச்சோன்னா நான் போயிடுறேன், படத்தை ரசிங்க கொண்டாட, நல்லா இருந்தால் வெற்றி படம் பார்க்குங்க. அதனால எதுவுமே வராமல் இருந்தார். கலைத்துறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அனுபவம் தான் படத்து ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்னு போனது. அவர் மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களை சந்திக்க முடியாதுன்னு சொல்லி ரசிகருடைய சந்திப்பையும் அந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சார். காரணம் வந்து எல்லா பேரும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க.
ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த அஜித் நம்மளுடைய ஃபோட்டோஸ் வச்சு எல்லா பேரும் கட்சியில் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பிடிக்கல அவருக்கு. யாருக்கா ஒருத்தர் ஓட்டு போடு, யாருக்காலும் போட்டுங்க, நீங்கள் இவ்வளோ தான் போகணும்னு நான் சொல்ல விரும்பலன்ட்டாரு. நான் ஒருத்தருக்கு போகிற நீங்களும் போட்டுங்க, என்னுடைய புகைப்படத்தை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு மீறி பண்ணாங்க. அப்போ இந்த ரசிகர்கள் வந்து சொல்கிறத கேட்கலைங்கும் போது எது தேவையில்லைன்னு முடிவு பண்ணார். ஸோ ரசிகர் மன்றத்தை கலைச்சார். உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள், பொண்டாட்டி பிள்ளையை பாருங்கள், அதற்கு பிறகு என்ன பாருங்கள், உங்களால் தான் நான் நிலைமைக்கு இருக்கேன் நான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறார். இன்றைக்கி இந்த ரசிகர் மன்றம் கலைச்சதுனால இந்த ரசிகரை வழிநடத்தி நல்ல பாதைக்கு போகிறதுக்கு அஜித் எவ்வளவோ வந்து பாடுபட்டு இருக்கார். நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். அஜித்தே கடவுள்னு எங்கே பார்த்தாலும் எதிர்வச்சு போன வருஷம் பூராமே பார்த்தீங்கன்னா எந்த சார் படத்துக்கு வந்தாலும் அந்த வார்த்தை தியேட்டரே வந்து ஒரு கலவரமாச்சு. நீங்கள் வந்திருக்கிறது வந்து சிவகார்த்திகை படம் அஜித் படத்துக்கு வந்தால் பரவாயில்ல, விஜய் படத்துக்கு வந்து இந்த கோஷம் கோட் படத்துக்கலாம் அப்படிலாம் பேசப்பட்டது ஒன்று. அதை சொல்லி தடுத்தார். இன்றைக்கி அந்த ரசிகர்களை வலியுறுத்தி கொண்டு போகிறதுக்கு ரசிகர் மன்றம் இல்லை, மன்ற தலைவர் இல்லை. அது யார் காரணம்? இந்த ரசிகர்கள் தானே. அப்போது அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அண்ணனை நினைக்கிறீங்க, வழிபடுறீங்கன்னா அவருடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு இருக்கணும். அவர் அவமானப்படுத்துறதுன்றது மிகப்பெரிய ஒரு தவறான செயலை தான் நான் இங்கே பார்க்குறேன். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய சோஷியல் மீடியாவில் இது விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறதா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிறதான்னு தெரில. அஜித்தை பற்றி அஜித்தே குறை சொன்னாலும் நாங்கள் அஜித்தே திட்டுவோம், அப்படி தான் நாங்கள் அவரை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பக்கம் பார்க்கணும்னா நல்ல விஷயம் தாங்க. இப்போ அதாவது நாம் விரும்புகிற ஒரு நடிகர் எது செய்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அந்த மனசு அவர்கிட்ட கிடையாது. நல்லது பண்ணால் நாங்கள் தலைமையில் வச்சு கொண்டாடுவோம், தவறுதலாக அஜித் பண்ணாலும் அதை நாங்கள் கண்டிப்போம், தலையே இருந்தாலும் தலை அடிப்போன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இப்போ ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு ஆட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அது உடன்பாடு இல்லை அவர்களுக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் மனைவிட்ட குடிக்க சொல்லுவீங்களா, பசங்கிட்ட குடிக்க சொல்லுவீங்களா, இப்போ நாங்கள் மட்டும் அதை சாப்பிடணும் ஒரு ரசிகர்கள் அப்படின்லாம் அவர் வந்து நிறைய விஷயம் விமர்சனம் உள்ளாச்சு. பட் ஒரு பக்கம் அதை வந்து சரியாக பார்க்குறோம். நம்ம தவறே செய்தாலும் நாங்கள் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து போகும்போது, ஸோ இப்படிப்பட்ட ரசிகர்கள் வந்து எந்த ஹீரோக்களுமே கிட்டத்தட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை வந்து ஒரே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ரசிகர்கள் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எங்கள் தலைவர் எது சொல்லலாம் நாங்கள் கேட்போன்னு இன்றைய வரைக்குமே சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் அபோவ் 50-60 இன்றைக்கும் அவருடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அஜித்தோட ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமையை பார்க்கும்போது எப்படி நீங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகிறது? பட் ஒரு பக்கம் நீங்கள் சொன்னது மாதிரி தவறே செய்தால் நாங்கள் தட்டி கேட்போம், நியாயம், நீங்கள் கேளுங்க, தப்பு இல்லை. சென்னை இங்கே இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கு வந்தீங்க, கேட்டீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, ஓகே. பட் இந்த சம்பவம் எப்படி ஏற்றுக்கிறது? உலகத்தில் உங்களுடைய இமேஜை கொண்டு எங்கேயோ நிப்பாட்டுறாங்க. இப்போ என்ன பேசப்படுது? அவருடைய அஜித்குமார் கார் ரேசிங் வந்து பெனால்ட்டி போட போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. இப்போ ஒழுங்கினமாக நடந்து கொண்டாங்க. அப்போ நீங்கள் மிகப்பெரிய வந்து உச்ச நடிகர் அப்படிங்கும்போது உங்களுடைய ஃபேன்ஸை இப்படி தான் வழி நடத்துவீங்களா? அப்போல்லாம் இங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா இங்கே எல்லா பேருமே? அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அவருக்கு அஜித்துக்கு. உங்களை எப்படி மதிக்கிறாரு? சந்திக்காமல் இருந்த ஒரு அஜித்தை இங்கே போகும்போது சந்திக்கிறார், பேசுகிறார், ஃபோட்டோ எடுக்கிறார். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு மனுஷன்? அங்கே இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் முடிஞ்சு இங்கே ஷூட்டிங் AK-64 ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. இங்கே வரும்போது மீடியா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் மீட் பண்ணுறது மாதிரி இருக்க, ரசிகர்கள் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தார் அஜித். இப்போ பண்ணுவாருன்னு தெரியல. இப்போ அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குமானால் அது என்னென்ன மாதிரியான நெருக்கடி அஜித் அவர்களுக்கு உண்டு பண்ணும்? மிகப்பெரிய நெருக்கடி வருங்க. அங்கே சக அந்த வீரர்கள்ட்ட வந்து இவனால் ஒன்றும் பேச முடியலன்னு சொல்கிறாங்க. தலைக்குணம் ஏற்படுத்திட்டாங்கல்ல, அது எப்படி? அது எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று வருது. மீண்டும் அஜித்துடைய ரசிகர்கள் இவர் கார் ரேஸில் இருக்கும்போது கேலரிக்குள்ளே வர்றது மாதிரி இருந்ததுன்னா அவர் ஃபுல்லாக செக் பண்ணி அனுப்பணுங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறதுங்க? இது எவ்வளோ பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்போது நீங்கள் மீண்டும் குடிச்சடிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க உள்ளே விட மாட்டாங்க, வெளில அப்படியே அனுப்பிச்சுட்ருவாங்க. இது அந்த ரசிகர்களுக்கும் ஒரு அவமானம் தான், அஜித்துக்கு அதோட பெரிய அவமானம். அஜித் ரசிகர்னு தான் பேர் வரும். ஆமாம், உங்கள் ரசிகர் தானுங்க குடிச்சிட்டு வந்தாங்க மீண்டும் சந்தர்ப்பம். ஏங்க அவங்களுடைய ட்ரிங்க் அடிச்சுட்டு வந்து அஜித்திட்ட பேசுகிற மாதிரி வேறு ஒரு ஃபாரின் பிளேயர்கிட்ட போயிட்டு ஏதோ சட்டை பிடிச்சலாம் என்னங்க பண்ணுவீங்க நீங்கள்? அது எவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் இஷ்யூவாயிருங்களா? அது அஜித்தில் கேள்விக்குறியா வரும். அவர்கிட்ட என்கொயரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் கேலரிக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே அனுப்புறதே பெரிய விஷயமா. இப்போ வந்து அதை பெரிய கொஸ்டின் மார்க் உருவாக்கிட்டாங்க இப்போ அஜித் ஃபேன்ஸு. அவர்களுக்கு ஒரு அவமானம், அஜித்துக்கு மிகப்பெரிய அவமானம் நினைக்கிறேன் நான். இதை அதில் மீண்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்காத அளவுக்கு ஃபேன்ஸ் தான் கட்டுக்கோப்பாக இருக்கணுங்க.
அஜித்தோட இமேஜை காப்பாற்றணுங்க. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் தொடர்ச்சியாக வந்து அஜித்குமார் அவர்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காருங்கும் பொழுது அவருக்கு ஆதரவு தெரிவிக்க கோலிவுட் சினிமாலேருந்து ஒவ்வொரு நடிகர்களாக போயிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் போய் நேரில் அஜித் சாரை மீட் பண்ணி நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலேயே வந்து பாராட்டலாம் தான். இப்போ வந்து நம்ம விரும்புகிற ஒரு நடிகர் அஜித்துடைய ஒரு ரசிகர்னு சிவகார்த்தின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல நண்பன் நான் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். அஜித் அவள் மேலே அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்காரு. 2 பேர்கிட்ட தான் அஜித் வச்சுருக்காரு. அவருடைய எல்லா மனசில் இருக்கிற கவலைகள், சந்தோஷங்கள், துக்கங்கள் ஷேர் பண்ணுறது சிறுத்தை சிவா கிட்ட ஒன்று, அடுத்ததாக சிவகார்த்தியன்ற ஒன்று. இது யாருக்காவது தெரியுமா? சிவகார்த்தியன்னா அப்பப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, கான்டாக்ட் பண்ணுறாரு, சென்னை வந்தோடனே மீட் பண்ணுறாரு. இந்த சந்திப்புகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது சம்மந்தமாக ஜெர்சி ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் அஜித்தை மீட் பண்ணணும்னு சொல்லும் போது உடனடியாக போனார். இது அந்த எனர்ஜெட்டிக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதனுடைய கம்பெனி தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லா இப்போ போன ஸ்டார்ஸ் வெங்கட் பிரபுலேருந்து, இந்த பிரியா வாரியர்லேருந்து, சிவகார்த்தியன், சிம்புலேருந்து எல்லா பேருமே இன்வைட் பண்ணி போய் அஜித்தை பார்த்து அது ப்ரொமோஷனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஜெர்சி ட்ரெஸ்ஸை போட்டு தான் எல்லா பேருமே நிற்பாங்க அஜித்தோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது நாம் விரும்புகிற நடிகருக்கு இது கூட பண்ணலைன்னா என்ன அப்படிங்கிறது தான் நிறைய போயிட்டுருக்காங்க. இனிமேலும் போகிறதாவும் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதில் சிவகார்த்தியன் இந்த விஷயம் சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒரு பழைய ஒரு ஞாபகம் ஒரு விஷயம் வருது உனக்கு. அஜித்தோட ஒரு ரசிகர் அவர் வந்து விஜய் வழியில் போயிட்டுருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த மிமிக்கிற வாய்ஸ் தான் நான் பெரிய ஆளானேன், அவர் வாய்ஸ் தான் எனக்கு இன்னமும் ரஜினி சாராக டக்குனு வாய்ஸ் வந்துடுது எனக்கு அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. இதில் இன்னொரு சிறப்பாக பார்த்தோம்னா அஜித்தோட நடிக்க ரொம்ப ஆசைப்பட்டாருங்க. இப்போ ஏகன்னு ஒரு படம் ராஜு சுந்தரம் டைரக்ஷனில் உருவாக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. அப்போ ரொம்ப சாமிங்காக இருப்பாரு சிவகார்த்தி, ரொம்ப சின்ன பையன். அஜித் ரொம்ப ஃபேர். 2008 வந்த படம்னு நினைக்கிறேன். அது ஒரு காமெடி படம். அஜித் ஒரு ஆக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு காமெடி கலந்த ஒரு படம் ஒன்று வந்தது. அதில் ஏகனில் அஜித் குமார், நயன்தாரா, இன்னும் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் சிவகார்த்தின்னு ஒரு ரோல் வருது. பண்ணக்கூடிய வாய்ப்பு நெருங்குது. சில சூழ்நிலைகள் பண்ண முடியல. இல்லைனா அந்த படம் ஏகனில் அஜித் குமார் அப்பயே பண்ணியிருப்பார். இப்போவும் அஜித் சாருக்காக எப்போ கூப்பிட்டாலும் ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன். எப்படி ஷாருக் கான், அமீர் கான்லாம் ரஜினி சார் படம் ஒரு சீனால் கூட நடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி, இந்த மாதிரி சிவகார்த்தியுடையதும் அஜித் சார் படத்தில் ஒரு நாள் ஒரு சீன் வந்தால் கூட நடிக்க ரெடியாக இருக்கேங்கிற விஷயத்த நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கார் சிவகார்த்தியன். அஜித்துடைய மிகப்பெரிய நெருக்கமான ஒரு நண்பர். இந்த விஷயம் நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் அஜித்துக்காக இப்போ போக போகிறது வந்து ஒரு சிறப்பாக தான் நான் பார்க்குறேன், எல்லா பேரும் போயிட்டு வர்றது. இப்போ அஜித் கூட சிவகார்த்திகேயன் இப்போ அந்த ஃபோட்டோ வைரல் ஆன மாதிரி தான் சிம்பு அவர்கள் போய் கலந்துக்கும் போதும் பயங்கர வைரலாக இருந்தது. சிம்பு அவர்கள் அவரை எல்லா இடத்துலையுமே டிக்ளேர் பண்ணியிருக்காரு, நான் ஒரு அஜித் ஃபேன், நான் ஒரு தலை ஃபேன் அப்படிங்கிற போது அந்த மொமெண்ட் எப்படி சார்? இல்லை, அதுதான் அவர் போய் ஆட்டோமேட்டிக்காக கூடவே இருந்தார். அஜித் சார்கிட்ட ஃபோனை போட்டே கேட்டாரா, சார் நீங்கள் துபாயில் இருக்கீங்க, நானும் துபாய்க்கு வந்திருக்கேன், உங்களை பார்த்தே ஆகணும், உடனடியாக வாங்க சிம்பிளாக ஃபோன் போடணுமா அப்படின்னு அந்த அஜித் சொன்ன ஒரு விஷயம். அஜித்துடைய தலையுடைய மிகப்பெரிய ஒரு பிக் ஃபேன். இந்த பக்கம் சிவகார்த்தியன் வந்து ஒரு நண்பனாக தான் பார்க்குறேன் நான். நண்பனாக தான் அஜித்தும் டீல் பண்ணுறாரு எஸ்கே. நான் அவரை வந்து விஜயோட ஒரு ஃபேனு, பிடிக்கும்னு சொல்கிறார். அதனால கோட்டில் அந்த ஒரு காட்சிக்கு வந்தார். அஜித்தோட பண்ணதான் எஸ்கே சொல்லியிருக்காரு. சிம்பு கூட பார்த்தீங்கன்னா 2 பேரும் இன்னும் சேர்ந்து பண்ணாமல் இருக்காங்க. அதே தான் அவரும் சொல்கிறார், அஜித்தோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தால் நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணார். அஜித்துக்காக நான் வந்தேன் அப்படின்னு அவரும் இந்த ஜெர்சி காஸ்டியூமில் தான் வந்தார். எனக்கு தெரிந்த வரைக்கும் AK-64 கூட சிம்பு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை மேபி அது வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது நம்ம. ஓகே சார், இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது ஒரு இன்டர்நேஷ்னலான ஒரு மீடியமில் ஒரு அஜித்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திடுச்சுங்கிற போது ரசிகர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நெறிமுறைப்படுத்த வேண்டியது? இல்லை, அவருக்கு நெறிமுறைப்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க. நான் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அவர்களேன்னு சொன்னதே பெரிய விஷயங்க அது. அப்போது நீங்கள் சின்ன குழந்தைகளா, இன்றைக்கி அஜித் வந்து ரசிகர்கள் சின்ன குழந்தைகளா, கிட்டத்தட்ட எல்லாமே above 48 நெருங்குறவங்க எல்லா பேருமே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் தான் நீ விரும்புகிற நடிகரை நீ ஒரு அது படத்தை கொண்டாடுறீங்க. மங்காத்தால கண்ணாபுரான்னு செலிப்ரேட் பண்ணாங்க, வானவெடிகள், மாலைகள், பாலாபிஷேகம்னு செலிப்ரேட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க ரீரிலீஸில். கில்லி ரெக்கார்டையும் கிராஸ் பண்ணிச்சு அந்த படம் ஓப்பனிங்கில். ஸோ அப்படி கொண்டாடப்படுகிற ஒரு நடிகரை உங்களை வழிமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். ஒரு தடவை எத்தனை தடவை ஒரு மனுஷன் சொல்லிகிட்டே இருக்க முடியும் உங்களுக்கு அதை. பட் இங்கே ஏற்பட்ட நிகழ்ச்சி அவரை டோட்டலாக அவமானப்படுத்தியாச்சு. இந்த கரையை வந்து திரும்பி நீ துடைக்க முடியாது. அதை நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் அஜித் மனசில் நீங்கள் உள்ளே போக முடியும்.
மீண்டும் இது மாதிரி வந்து இதே ஏதோ ஒரு சென்டரில் ஒரு வெளிநாட்டில் நீங்கள் போய் அஜித்தை கொண்டாடுங்க. அவர் சொல்கிறது மாதிரி கேட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சம்பவத்திலிருந்து மீண்டும் வெளில வருவான்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்குன்னு நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி. நன்றி.